இது ரெடி டு ஈட் இது. ஸோ இந்த பப்பாயா கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருக்குது. ஸோ இது வேணாம். இந்த பப்பாயா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இது கொடுத்துருவோம். இது அவங்க 2 நாள் பொறுத்து கட் பண்ணாலும் ஓகே. இது வந்து காய், இது வந்து நம்ம வீட்டில் சாலட் பண்ணலான்னு நான் பறித்தேன். ஸோ இது புது பேக் டிமார்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹாலில். ஸோ இதில் வந்து இந்த பேக்கோட பப்பாயா சேர்த்து இன்னும் கொஞ்சம் அந்த இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் போட்டு நான் கொடுத்துட்டு போகிறேன் கிஃப்ட். காலி கையில் போகிறதுக்கு நல்லா இல்லை. ஸோ இது வந்து தீப உற்சவாக்கு தானே போகிறோம். ஸோ 2 தீபம், ஹேண்ட் பெயிண்டட் தீபம். ஹலோ வணக்கம், வெல்கம் பேக். ஹலோ வணக்கம், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ இப்போ கிளம்பி ஆச்சு. மணி கரெக்டாக 5. இப்போது 5:30 மணி போல் வந்து பாருங்க, இது 5 நிமிஷம் ஃபாஸ்ட். ஓகேவா, கிளம்பியாச்சு. இப்போ பக்கத்து வீட்டில் வந்து இஸ்கான் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, தீப உற்சவா. ஸோ போன விலாகில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ போயிட்டு நான் முடிஞ்சால் அங்கே விலாக் எடுக்கிறேன். ஸோ பிரபுஜி எல்லாம் வராங்க இஸ்கான்லேருந்து. ஸோ நிறைய பஜன், கீர்த்தன், டான்ஸ், சாங், சாண்டிங்ஸ் எல்லாமே நடக்கும். ஒரு 3 hour இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு பிரசாதமும் இருக்குது, டின்னர் பிரசாதம். ஸோ பசங்களுக்கு வந்து அத்தர் வந்து என் கூடயே வரான். விஹான் வந்து அவனுக்கு கிளாஸஸ் இருக்குது. இப்போ தான் ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு வந்திருக்கேன், இன்னும் கூட இருக்குது. ஸோ அவன் மோஸ்ட்லி வரமாட்டான். பட் முடிஞ்சால் வர சொல்லியிருக்கேன், பார்ப்போம். அவங்க எல்லாம் சொன்னாங்க இல்லை அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்கு நான் ஈவினிங் வா சொல்லுங்கள். அவன் ஐயோ நான் சாப்பிட்றதுக்கு மட்டும் எப்படி வருது, வேணாம். ஓகே, ஸோ அதுதான் இப்போ கிளம்பியாச்சு. ஸோ கொஞ்சம் 1/2 மணி நேரம் முன்னாடி போனாக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு. ஸோ பாருங்கள், பாய் ஜமக்காலும் அவங்க ஏதாவது உட்காரத்துக்கு இருந்தால் எடுத்துகிட்டு வா சொன்னாங்க. பாய் இருக்குது, ஜமக்காலும் எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் வந்து அந்த பேகு ஃப்ரூட்ஸ் பேக் பண்ணியாச்சு. இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கு. ஸோ கம்ஃபர்டபுளாக. ஸோ இதுக்கு 2nd டைம் போடுறேன். நம்ம பாட்லக்குக்கு நான் ஒரு அத்தர் வந்துட்டோம். ஸோ பாட்லக்குக்கு ஒரு வாட்டி நான் போட்டிருந்தேன். இது இன்னும் எப்போ இவன் 5:30 மணிக்கு தான் வர சொல்லியிருக்கேன். போ, தலையில் காலையில் தான் ஷாம்பு போட்டு குளித்தான். ஓகேவா, தலையில் யாரும் நேற்று ஷாம்பு பண்ணால் இன்றைக்கி சும்மா தான் குளித்தான். ஸோ மணல் போட்டாங்களா யாரும்? ஹீட்டர். பட் தண்ணி சூடாக தாண்டா இருக்கும். தலையில் வந்து யாரோ மண் போட்டாங்களா. ஸோ நான் இப்போ போய் ஷாம்பு பண்ண போகிறேன்னு போகிறான். ஸோ குர்த்தா போட்டுட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸு, கீர்த்தன், பஜன் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் யாருமே பண்ணுறதில்ல. அந்த காலத்துலலாம் இதுதான் கெட் டுகெதர், இதுதான் பாட்லக். ஒவ்வொரு வீட்டில் இல்லை அந்த ஏரியாவுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கும், கோவில் பஜனை கோவில் அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க. ஸோ அப்பப்போ அங்கே தான் மீட்டிங், கெட் டுகெதர்ஸ், எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது, இது எல்லாமே நல்லா இருக்கும். இந்த காலத்தில் யாருமே செய்கிறதில்ல. இப்படி செய்யும்போது நம்மளை இந்த மாதிரியெல்லாம் எங்கன்னா நடந்தாக்கா கூப்பிடாமையே கூட போய் நம்ம கலந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது. ஸோ இங்கே வந்து நமக்கு இன்விடேஷன் இருக்குது. எல்லாருமே நம்ம சொசைட்டியில் இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க. சரி கிளம்புவோம். நான் விஹானோட ஹெல்ப் கேட்டுட்ருக்கேன். ஏன்னா பாய் ஜமக்காலும் இந்தம்மா இது தீஸ்கோரா. ஸோ இதுதான் என்னோடய பை. இதில் வந்து என்னோடய ஃபோனு, ஒரு தண்ணி பாட்டில், இது எல்லாமே இருக்கும். இது இல்லாமல் இந்த பை எடுத்துப்போம். नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे ஹலோ, மறுபடியும் வெல்கம் பேக். வணக்கம். இப்போ மணி 5 ஆயிடுச்சு. அன்றைக்கி அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஃபங்க்ஷன், அந்த பூஜை அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஸோ நான் வீட்டுக்கு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே அத்தர் நான் மட்டும் தான் விஹானை கூப்பிட்டேன். விஹானால் வர முடியல. ஸோ வீட்டுக்கு வரத்துக்கு 10:30 ஆகிப்போச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ இரிட்டேட் இருக்குது. ஆக்சுவலி சென்னையில் மழை பெய்யுது, இங்கேயும் ரொம்ப இன்றைக்கி க்ளவுடியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் என்ன வேலை நடந்துருக்கு. பசங்க ஸ்கூல்லேருந்து வந்து விளையாடிட்டு இப்போ வந்து இங்கே பாருங்கள் கிச்சனில் என்ன ஸ்நாக் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. இன்வென்டட் நியூ ரெசிபியாம்.
ஸோ இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா காலையில் இட்லி சட்னி செஞ்சுருந்தேன் டிஃபனுக்கு. சரியா, இவன் வந்து ஸ்கூலில் தான் போய் டிஃபன் சாப்பிட்றேன்னு சொல்லி இவனுக்கு இட்லி சட்னி பேக் பண்ணிவிட்டேன். விஹான் வந்து வீட்லேயே தோசை சாப்பிட்டு போயிட்டான். அப்புறம் என்ன ஆச்சுனாக்கா விஹானுக்கு வந்து நான் ஸ்நாக் பேக் பண்ணுவேன். ஒரு ஸ்நாக் பாக்ஸும் கொடுக்கணும். அத்தர் வந்து டிஃபன் தான் அவனுக்கு ஸ்நாக் பாக்ஸு. ஸோ விஹான் வந்து ஸ்கூல் சாண்ட்விச் இன்றைக்கி பேக் பண்ணேன். ஓகே, அந்த விஷயம் வந்து இவனுக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்து விஹான் சொன்னான். ஸோ விஹான் வீட்டுக்கு வந்து அம்மா சாண்ட்விச் சூப்பராக இருந்துச்சுன்னா, அத்தர் சாண்ட்விச்சா எப்போ, எனக்கு ஸ்கூல்லையா ஸ்நாக்ஸ்லையா? ஸோ ஆக்சுவலி ஒருத்தருக்கு நான் 2 பாக்ஸ் பேக் பண்ணுவேன். ஸோ ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து லஞ்சு. வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடுவாங்க. சாப்பிடாதனால அந்த பிரேக்ஃபாஸ்ட்டே ஸ்நாக்ஸில் அதாவது இன்னும் நம்ம அந்த பாக்ஸில் போட்டு கொடுத்துருவேன். அதுதான் இன்றைக்கும் செஞ்சேன். ஸோ இட்லியும் கொடுத்துட்டு சாண்ட்விச்சும் கொடுத்துட்டாக்கா அதுவே முடிஞ்சிருச்சு. ஸோ லஞ்சு சரியா, சாம்பார் ரைஸ். இன்றைக்கி கோவக்காய் பண்ணியிருந்தேன், பாவக்காவும் பண்ணியிருந்தேன். சரி, உங்களுக்கு கோவக்காய் ஃப்ரை பண்ணி சாம்பார். ஓகேவா? ஸோ அதுதான் இன்னையோட இது. ஸோ ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஷாக்கு, ஓ சாண்ட்விச்சா அப்படின்னு. சரி விஹான்னு நான் பண்ணி கொடுக்குறேன்னா அதான் ஆகிட்டு. இப்போ யார் பண்ணிட்டு இருக்கிறது? ஆமாவா இல்லையா பாருங்க. ஸோ ஸ்கூல்லேருந்து டெய்லி வந்துட்டு டைம் இருந்தாக்கா விஹான் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்வான். ஸோ இவனுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு, நல்ல நல்ல ரெசிபி அவனே இன்றைக்கும் அவனே கண்டுபிடிச்சிருக்கான பாருங்கள். இது வந்து உருளைக்கிழங்கு வந்து எவ்வளோ டைம் வேக வைக்கணும்னு எனக்கு மேலே உண்டுக்கணும் கேட்டான். ஸோ உருளைக்கிழங்கு வேக வச்சு, வாவ், ஒரு ஸ்டார்டர் மாதிரி இருக்கு பாருங்க. உருளைக்கிழங்கு சாஸ் எல்லாம் போட்டு இவன் வந்து கரெக்டாக செய்வான் அவன் சொல்கிறது. ஸோ நான் வந்து விஹானுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அவனே ஷெஃப் ஆகிட்டான். நல்லா அவனுக்கு அந்த பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸோட நாலேஜ், டேஸ்ட், எப்படி எது கம்பைன் பண்ண எது நல்லாயிருக்கும், எது சூட்டு ஆகும் எல்லாமே அவனுக்கு தெரியுது. உருளைக்கிழங்கு அவனே பாருங்கள் வேக வச்சு, ப்ரெஷர் குக்கர்லலாம் இல்லை, நார்மல் கண்டெய்னரில் வேக வச்சு பாருங்கள். இதே ஸ்டார்டர் மாதிரி சாப்பிடலாம் போல். ஸோ இந்த ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ணியிருக்கான். இப்போ வந்து பிரெட் டோஸ்ட். எனக்கும் ஒரு சாண்ட்விச் கேட்டிருக்கேன் நான், அது என்னோட. சரி, இது என்ன சாண்ட்விச்மா, பேர் என்ன? ஸோ விஹான் வந்து ஸ்கூல்லேருந்து டெய்லி வந்து அவனுக்கு பசி இருந்துச்சு அப்படி சாப்பாடு சப்பாத்தி இருக்குது வேணும்னா தோசை கொடு, அதெல்லாம் இறங்காது. ஏதாவது ஸ்நாக்ஸ் ஈவினிங்க்குனாக்கா வாய்க்கு ருசியாக செய்யும். மக்கானா இருக்குது, அவனே ரோஸ்ட் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணி அது அத்தரவும் பண்ணுவான். அந்த ரோஸ்டிங் அதெல்லாம் அவனும் பண்ணுவான். ஸோ இருப்பான் அவன், விஹான் கூட இருப்பான், இல்லை நான் இருப்பேன். ஸோ அடுத்து வந்து ஸ்பெஷலி அத்தர் வந்து நான் இல்லாமல் அவனை ஆப்ரேட் பண்ணவே விட மாட்டேன். ஸோ விஹான் இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்வான். மக்கானா ரோஸ்ட் பண்ணி நெய் போட்டு இல்லை பட்டர் போட்டு அதில் ஏதாவது சீசனிங் போட்டு, இல்லை இந்த கேரமல் நல்லா ஜாகரி அந்த வெல்லம் போட்டாலே நல்லா கேரமலைஸ்டு மக்கானா. ஸோ பெரிய பாக்கெட் வாங்கி வச்சுருவேன். அது இல்லைனாக்கா இந்த சாட்ஸ் மாதிரி ஏதாவது செய்வான். நம்மக்கிட்ட இந்த பொரி மிக்சர் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, பேல் பூரி அந்த மாதிரி ஏதாவது செய்வான். சாண்ட்விச்சஸ் செய்வான். அது இல்லாமல் வேறு நேற்று வந்து பர்ன்ட் கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சோம், செம்மையாக இருந்தது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சாஸ் எப்படி இது பண்ணுறது, அதில் அந்த 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 ஆயிலில் வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணுறது, சில்லி கார்லிக் ஃப்ளேவர்ஸு அதெல்லாம் அந்த நல்லா அந்த இது இருக்குது அவனுக்கு. ஸோ இப்போ அத்தருமும் எக்ஸ்பர்ட் ஆகிட்டு வரான். ஸோ விஹானுக்கு வந்து நான் டீச்சரு, அத்தருக்கு வந்து விஹான் டீச்சர். இது வந்து பார்த்து அப்படியே கற்றுக்கிறது தான் பாருங்கள். க்ளீனாக அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கான். ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணு, அப்புறம் அசம்பிளிங்கும் சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ அத்தர் வந்து இன்றைக்கி டிஃபனே சாப்பிடல. ஸோ வந்து இப்போது பேக் பண்ணி கொடுத்த இட்லியை சாப்பிட சொன்னேன். ஆப்வியஸ்லி சட்னி கெட்டு போயிருக்கும். இது நான் ஃப்ரிட்ஜில் வச்ச சட்னி. ஸோ சாப்பிட்ருக்கேன். இது எக்ஸ்ட்ரா 2 இட்லி இருக்குது. நைட்டுக்கு வந்து நான் இட்லி தான் ஊற்றலான்னு இருக்கேன். தோசை ஊற்றிடலாம் அப்போது. என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேயே ஏதோ டின்னர் இருக்குது, சாப்பிட்டு வந்துடுவாங்க. நம்ம மட்டும் தானே. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஏன்னா காலையில் வச்சுட்டு இன்றைக்கி சாம்பார் பாருங்கள், மல்டி வெஜிடபிள் சாம்பார், நிறைய காய்கறி போட்டு சாம்பார். ஸோ இது கூட தோசை இல்லை இட்லி ஏதாவது ஊற்றிட்டா நம்ம டின்னர் வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் இவங்க இந்த சாண்ட்விச் சாப்பிட்டா எங்கேருந்து பசிக்க போகுது? ஓ, அது ஹேஷ் ப்ரௌனா? ஸோ க்ளீனிங் கூட இது ஜஸ்ட்டு குக்கிங் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மெஸ்ஸி பண்ணிவிட்டு போனால் அது இல்லை. ஸோ நீட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்து வாபஸ் வைக்கணும். இந்த சாப்பிங் போர்டுன்னா நல்லா அலசிட்டு வச்சிரு சொல்லுவேன். மிச்சம் அந்த பாத்திரம் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அதை நான் வாஷ் பண்ணிடுவேன். ஆஹா, பிளேட்டிங். ஸோ குக்கிங் முடிச்சுட்டு
நீட்டாக இதெல்லாம் தொடச்சிருவான். தேங்க்யூ பேபி, தேங்க்யூ. இதெல்லாம் கட் பண்ணணுமா இல்லை அப்படியே சாப்பிட்லாமா? இது காட்டுறேன். வா வா ரே வா. ஐ ஆம் அ லக்கி மாம். அம்மா சமைச்சி தான் பசங்க சாப்பிடுவாங்க. இது வந்து உல்ட்டா, பசங்க சமைச்சி ஆஹா சூடா. ஆக்சுவலி இது வந்து சமையல் சொல்லி கொடுத்துட வச்சுக்கோங்களேன், லைஃப் ரொம்ப ஈஸி ப்ரீஸி ஆகிடும். நமக்கு விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஆகிடும். அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, டேஸ்ட் பண்ணுவோம். நல்லா கேரமலைஸ் எல்லாம் பண்ணி போட்டிருக்காங்க ஆனியன். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கும் வாய்க்கு ருசி. எனக்கு பசி வேறு சொன்னேன் இல்லை, காலையில் நான் சாப்பிட்டேன். இந்த 5 மணி ஆன உடனே எனக்கு அந்த பசி ஸ்டார்ட் ஆகிடும். ஹேசியாக தெரியுது. இந்த உருளைக்கிழங்கு, இந்த ஹேஷ் ப்ரௌன் அப்படியே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. விஹானோட ரெசிபி, புதுசாக இன்வென்ட் பண்ண ரெசிபி. நேற்று வந்து பைனாப்பிள் இருந்துச்சு, ஓகேவா? அதில் பீனா கோலாடா பண்ணோம், தேங்காய் பாலெல்லாம் ஊற்றி நல்லா இருந்துச்சு. விஹான் எக்ஸலண்ட். நான் காலையில் 5 மணிக்கு சாம்பார் வைக்கல, 5 மணிக்கு எந்திரிச்சு சாம்பார் வச்சேன். பாருங்கள், 5:30 மணி கூட ஆள, எவ்வளோ இருட்டு இருக்கு. இந்த ஹேஷ் ப்ரௌன் எப்படி பண்ணான்னு தெரியல, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. அது அப்படியே எனக்கு டெம்டிங்காக இருக்குது சாப்பிட்ணுன்னு. ஆனால் நீங்கள் ரெசிபி கேட்காதீங்க, ஏன்னா விஹான் சொல்ல மாட்டான். முடிஞ்சிருச்சு, டன். டிஷ் அவுட் ஆகிட்டு இருக்கு. குழந்தை பாருங்கள், விஹானுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு செஞ்சு கொடுத்துட்டான். இது வந்து அடுத்தது விஹானுக்கு. இப்போ அவனுக்கு பண்ணிகிட்ருக்கான். விஹான் வந்து மேலே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கான். இதுதான் கேரமலைஸ்ட் ஆனியன். ஸோ பட்டர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஹேஷ் ப்ரௌன்ஸ் எல்லாம் போட்டுட்டு கேரமலைஸ்ட் ஆனியன் போட்டுட்டு அவ்வளோதான். இது அப்படியே சாப்பிட்ணுமா, கட் பண்ணி இது கட் பண்ணியும் சாப்பிட்லாம், அப்படியேவும் சாப்பிட்லாம். ஸோ எல்லாம் சிங்கில் வச்சுட்டு வரோம். சரி ஓடி, அது நேற்று அது ரொம்ப ஹெவி, அதை நான் எடுத்துகிட்டு போகிறேன். அத்தை பெட்டேஸ்ரா, பரவாயில்லரா. ஸோ அதை தூக்காது, அந்த தவா ரொம்ப ஹெவி. ஸோ எல்லாம் எடுத்து எல்லாமே வாபஸ் வச்சுட்டு, இது பாருங்கள் டெக்னிக்கு. இது முறுக்கி இப்படி பண்ணிடணும். பிரெட் பேக்கெட்டு, ரப்பர் பேண்ட் எல்லாம் போட வேணாம். இது வந்து நாங்கள் யூடியூப் பார்த்து, இன்ஸ்டா பார்த்து தான் கற்றுக்கிட்டோம். என்ஜாய். பாருங்கள், இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாமே டிஷ்யூ போட்டு லேஸாக தான் துடைப்பாங்க. பட் அது போதும் நமக்கு. ரொம்ப மெஸ்ஸி அப்படியே எடுத்து திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டர், நைஃபு, அந்த சாப்பிங் போர்டு எல்லாமே, அந்த ஆனியன், அது என்னென்ன பண்ணுது, கரண்டி, ஸ்பூன்ஸு, கெச்சப் எல்லாமே வாபஸ் போயாச்சு. ஸோ நமக்கு மேடை இப்படி இருக்குது. எப்படியோ நான் துடைக்கும் போது ப்ராப்பராக துடைச்சிப்பேன். இது வந்து இந்த அளவுக்கு க்ளீனிங் மோர் தென் எனாஃப். இது சூடாக இருக்குது, ஆறுன அப்புறம் நானே எடுத்து வச்சுருவேன். ஏன்னா அத்தனை தூக்க முடியாது. அது விஹான் மேலே எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கோம். தூக்க முடியாதுன்னு சொன்னால் கோவம் வந்துடும். தூக்க முடியும், ஆனால் ரொம்ப சூடாக இருக்குது. நல்லா இருட்டிருச்சு. விஹான் இதெல்லாம் கூட வாஷ் பண்ணி வச்சுட்டோம். இது கிரேட் பண்ணது, ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணது, கப்ஸ் எல்லாமே. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இங்கே பவர் பிரச்சனை ஆகிட்டுருக்கு. மழை நாளையோ நோ தெரியல, இன்டர்நெட்டும் விட்டு வந்துட்டுருக்கு. நான் இப்போ ஸ்டாப் பண்ணி அப்லோட் பண்ண ஆரம்பித்தாலும் இன்னும் 2 hour ஆகும். ஸோ நம்ம இந்த vlog அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு நம்ம நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.